மரத்தேரியில் எழுந்திருக்கிய ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ வடபத்திரகாளி அம்மன் ஊர் பொதுமக்கள் அது மட்டும் கிடையாது. அதாவது தலைமையாக வழங்கக்கூடிய நமது வைகுந்தத்தை சேர்ந்த வைகுந்த தலைவர், ஊராட்சி மன்ற தலைவர், இன்னும் மதிப்புக்க மரியாதைக்குரிய செல்வம் ஐயா அவர்களும் இன்னும் அதாவது நமது தாளையூர் அரண்மனைக்காடு தாய்மடி அறக்கட்டளை ஸ்ரீ கோ தேவி அம்மா அவர்களுடைய தலைமையிலேயோ இன்னும் மதிப்புக்க மரியாதைக்குரிய நமது கல்மேட்டூரை சேர்ந்த நமது பச்சையம்மன் கோவில் கவுண்டர் மதிப்புக்க மரியாதைக்குரிய அழக கவுண்டர் அவருடைய தலைமையிலோ இன்னும் கல்மேட்டூரை சேர்ந்த கோபால் கவுண்டர் அவருடைய தலைமையிலோ இன்னும் மதிப்புக்க மரியாதைக்குரிய நமது எடப்பாடி அதாவது காவல்துறை ஐயா, தமிழ்நாடு காவல்துறை ஐயா பச்சமுத்து ஐயா அவர்கள் தலைமையிலையும் இந்த நாடகமாக மட்டும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வைத்த நாடகம் என்ன ஐயா? ஒரு அற்புதமான நாடகம் சுவாமி. நாடகம் ஸ்ரீ மகாபாரதம். ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாகிய யுத்த காட்டம். ஆமாங்க, யுத்த காட்டத்தில் ஒரு பாகமாகிய 17ஆம் நாள் சண்டை, 17ஆம் நாள் கரணன் சண்டை. ஆமாங்க, கரணன் சண்டை இல்லையே, கரணன் முத்தி மோட்சம். அப்படி ஒரு புண்ணியமான சரித்திரத்தை நிலைநாட்டியிருக்கிறோம். இந்த நாடகத்தில் நான் யார் என்று உரைக்கும் முன் கேட்டு கொடுப்பது கேளாம கொடுப்பது தெய்வ குணம். இன்னும் நம்ம உயிரில் மேலான இன்னும் சேர்ந்த நம்ம அருமை அண்ணா மாதேஷ் அண்ணா அவர்களும் இன்னும் நம்மளுடைய பச்சைக்கோயில் கவுண்டர் அழகா கவுண்டர் அவர்களையும் இன்னும் கள்ளப்பட்டியூர் சேர்ந்த இன்னும் மாமா கோபால் மாமன் அவர்களும் இன்னும் அது மட்டும் இல்ல காவல்துறை அதிகாரி இன்னும் பச்சமுத்து ஐயா அவர்களும் ஆமா இன்னும் அரமனைக்காடு இன்னும் அரைக்கட்டளை தேவி அம்மா அவர்களும் அது மட்டும் நம்மளுக்கு மட்டும் இல்ல, நமக்கு மட்டும் கிடையாது, வந்திருக்க அனைவர்களுக்கும் அனைத்து கலைஞர்களுக்குமே இல்லை நாம் ஆளுக்கு 100 ரூபாய் செய்திருக்கிறார். அவர்களுடைய தலைமையிலையும் இன்னும் செல்வம் ஐயா ஊராட்சி மன்ற தலைவர் ஆமாங்க செல்வம் ஐயா அவர்களும் இன்னும் ராஜா அவர்களும் ஆமா இன்னொருத்தர் பேரு சொன்னாரு ஆமாங்க மணி ஐயா அவர்களும் ஆமாங்க இன்னும் வேறெல்லாம் கலைக்கு வருவோருக்கு கட்சி ஊத்து ஆட்சியம்மா. ஆமா, யாரு வருவோருக்கு சோறு ஊத்து ஆட்சியம்மாள போல யாருங்க? இன்னும் தாய்மார்களும் இன்னும் அருமை நண்பர்களும் பேரு அதாவது பேரெல்லாம் மனப்பாடமா சொல்றத பார்த்தா வருஷம் வாங்கி திம்பி ஆட்டுக்குது. வருஷம் இல்ல, எல்லாம் எங்க சொந்த பந்தம், எல்லாமே சொந்த பந்தம். ஆமா ரைட்டுங்க. அனைவர்களும் நம்மளுக்காக நன்கூடிய வாரி விளைக்க இருக்கிறார். ஆமா, இன்னும் யாரையா சொந்த பந்தம் வந்தா வந்து குத்தி போடுங்க. நாளைக்கெல்லாம் குத்த முடியாத நாளைக்கெல்லாம் போய் சேர்ந்துக்குவாரு. நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தை பெற்று பட்டி பெருகி பால்பாறை போய்க்கு குட்டி பெருகி குட்டப்பால் கறந்து அருகு போல் வேர் ஊற்றி பூக்கள் போல் தலை தலைத்து அள்ளி போல் கிளை கலைத்து இன்னும் நம்மளுக்கு அது மட்டும் இல்ல, அது மட்டும் கிடையாது, இப்பேற்பட்ட ராஜசபையில நம்மளுக்கு பொன்னாடைய போத்தி கௌரவப்படுத்திய ஊர் பொதுமக்கள் அனைவர்களுக்கும் இந்த வடபத்திர காளியம்மனுடைய அருள் பெற்று அனைவர்களும் சுகசீவியாய் வாழ வேண்டி அகட்டும் ஆண்டவன பிரார்த்திக்கிறோம். நன்றி கருத வணக்கம். கட்டிக்குள்ள போற கோபமா இருக்கிறீங்க. என்னுடைய பேர் என்ன? எப்பேற்பட்டவர்? உறக்க பேசக்கூடாது. நான் என்ன கொலைக்கு பேசுறேன்? பேசவே மாட்டேன். நான் யாருன்னு சொல்லட்டா? யாருன்னு சொல்லுங்க.
சொந்தக்காரண்டா நான் எப்பொழுதும் எனக்கெல்லாம் சொந்தக்காரண்டா ஒரே காலத்துல மறந்து போயிடுது அஜிக்குதான் குமுக்குதான் அம்மா தாய் மாறே ஆபத்தில் விட மாட்டேன் வெயிலோ புயல் மலையோ மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் அங்கெங்கே பதி எடுத்தா பலகாரம் அளவு சாப்பாடு ஒரு நேரம் நான் பிரசவத்துக்கு இலவசமா வாரேப்பா அப்படி மகாராஜா கொண்டாட்டிக்கு பிள்ளை ஒண்ணு பிரசவத்துக்கு வந்து பிள்ளைக்கு பேர் வச்சு தரேன்னு சொன்னேன் எங்க நினைக்கிற யாரு தெரியாத பேசிக் கொண்டு இருக்கிறாய கடல கீழே போனோரே காணா பொன்னின போனோரே கடல கீழே போனோரே காணா பொன்னின போனோரே போய் வரும்போ என்ன கொண்டு வரும் கை நிறைய போய் வரும்போ என்ன கொண்டு வரும் 17ஆம் ராவிலே பாலாஜி கல்லிலே தத்தினி மாலுமோ மாலிக்க கல்லுதே ராமோ ஒரே ஓ கடல கீழே போனோரே மகாராஜா எவ்வளவு நக்கல போறீங்க தலைய துண்டித்துடையேன் ஜாக்கிரத இது மலையாளம் தெரியும்னு தான் மாட்டேன் மலையாளம் தெரியுமா மலையாளம் தெரியாது எந்த சேட்டானால் மலையாளம் முறையோ மனதலாயோ புண்டா கூதி போன பேச மாட்டாங்க கத்தி வாயில விட்டு கீழே புடிஞ்சு விடுவேன் செத்து போயிருவிடா பேசவே மாட்டேன் நானு என்னுடைய வீரனுடைய பிரதமாயத்தை வாட் இஸ் யுவர் நேம் ராஜாதிராஜன் ராஜா மார்த்தாட்டன் ராஜா மாரல கட்டம் ஆஸ்பத்திரி போய் பாருங்க மாரல கண்டமா எடுங்க பாக்க சாட்டைய நானே எடுத்து கொடுத்து நானே வாங்க வேண்டியதான் ராஜா மார்த்தாட்டன் ராஜா உத்திட்ட கோலாகலம் சொல்லு ராஜா பரபரையில சரீரம் படித்த காசு வருது சில போமா சுத்திடு போமாட்டே வாங்கம்மா சரீரம் படித்த மன்னன் ஓ கண்ணாடி ஒரு பீஸ் இல்ல கண்ணாடி மீசகார போடு அந்த ஒயிட் ஷர்ட் போடுறாரு மாமாலிக்கே முட்டை பிஞ்சு போட்டு வைக்க அரசே அப்படி மன்னர் துரியோதன மன்னனாக இருந்தாலும் மன்னன் திருட்டோல மன்னனாக இருந்தாலும் துரியோதன மகாராஜன் ஏய் அந்த மாடுக்கு தண்ணி வைக்கலையா மன்னன் துரியோதன மன்னனாக இருந்தாலும் இந்த அழகனை பெற்றாங்களே உங்க அம்மா இதே கோலத்துல 4 மணிக்கு பால் சொசைட்டி நின்னீங்கன்னா பாலுக்கு வரவா ஆள் அவுட்டு இவ்வளவு பயங்கரமா பயப்படுத்த வேண்டியா இருக்கிறேன் யாருங்க நீங்க அப்பா வந்தா டீ கொண்டு வந்து கொடுத்துரு டிவி எடுத்துட்டு மறந்துடா
பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ ஏன் பிறந்தாய் ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ இல்லையொரு பிள்ளை என்று எங்குவோர் பலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே நீ பிறந்த காரணத்தை என் மகனே கேளப்பட்ட நீ பிறந்த காரணத்தை முன்னவே தெரிஞ்சிருந்தா ஊசி போட்டு கலைச்சிருப்பேன் மறுபடியும் போட்டு போனால என் பயிலார்தான் சாமி எங்க என்ன பேசிட்டு இல்ல உங்கள் பெயரோ மன்னன் துரியோதன மகாராஜன் துரியோதன மன்னனை பெற்றாலே மாமன்னனை பெற்றார்களே இந்த அழகனை பெற்ற உங்கள் தாய் என்னை பெற்ற தாயோ காத்தாரி அம்மை. எனக்கு அப்பவே தெரியும் என்ன நீ இத்த சோடு மீசை வச்சுக்கிட்டு ரெண்டு பக்கம் இப்படி கட்டிட்டு வரும்போதே தெரியும் உங்க அம்மா அதுவா தான் இருக்கும் எதுவா இருக்கும்? உங்க அம்மா காட்டேரி உங்க அப்பா இருக்கு பிசாசா தாய போடுறான். நீங்க தான் சொன்னீங்க தங்க தாய் காந்தாரி அம்மை. அண்ணா தாய் காந்தாரி அம்மை. காந்தாரிய மனமுடித்தாரு. எங்க அப்பாவோ திருநாட்டிய மகாராஜன். ஆமாங்க அதாவது மதிப்புக்கு மரியாதைக்குரிய அதாவது நமது கண்டகுளம் மாணிக்கத்தை சேர்ந்த இன்னும் ஆறுகிற ஐயா செல்வம் ஐயா அவர்களுக்கு குல சக்கரவர்த்தி நமது செல்வம் ஐயா அவர்களுக்கு இந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய நமது ஆறுகிற அண்ணன் சத்திவேலன் அவர்களும் இன்னும் நமது மோகனன் அவர்களும் அவர்களுக்காக அன்பளிப்பு செய்திருக்கிறார் இருவர்களும். ஆமாங்க 1000 ரூபாய் ஆமாங்க நன்கொடை வாரி வழங்கியிருக்கிறார். ஆமாங்க அவர் சுத்திலிருந்து அன்பளிப்பு செய்திருக்கிறார். என்ன வடபத்திரகாளியுடைய அருள் பெற்று காளியம்மனுடைய அருள் பெற்று இன்னும் நீண்ட ஆயுள பெற்று பிள்ளைகள் படிக்கின்ற கல்வி செல்வாக்கை பெற்று ஆமாங்க குழந்தைகள் படிக்கின்ற கல்வி அவர் செய்கின்ற தொழில் ஆமாங்க மலை போல குடும்பத்துல கஷ்டம் இருந்தாலும் ஆமாங்க காளியம்மனுடைய அருளால அருளுடைய அருள் பெற்று சுகசீவியாய் வாழ வேண்டும். நன்றி 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 வணக்கம். சாமி ஏன் பாப்பா அடிப்பறீங்க இடம் இல்லையா இங்க வந்து உட்காந்துக்கோங்க. என் தாய் காந்தாரி அம்மை. ஓ தாய் காந்தாரி அம்மை. காந்தாரிய மனமுடித்த என் தந்தையா திருநாட்டிய மகாராஜன். சாமி என்ன அப்பா திருநாட்டிய மகாராஜன் சொல்றீங்க. திருநாட்டிய மகாராஜனுக்கும் தாய் காந்தாரி அம்மைக்கும் நீங்க ஒரு பையன் தான் பிறந்தீங்களா? கூடி பிறந்தவர்கள் யார் யாரு? ஒரு மகனா? நீ ஒரு பையன் மட்டும் தானா? 2 பேரா? 2 பேரா? மூன்றா? ஒன்றா இரண்டா? 5 10 20 30? அதே வல்லாளா என்ன சொல்றீங்க? நாங்கள் ஆட்கள் சரியாக 100. சூப்பர். அப்படின்னா உங்க அம்மா சாமானம் பெருசு. எந்த சாமானம்டா? 100 பேருக்கு சோறாக்கி போடுதே அந்த பாத்திரம். அது கொஞ்சம் பெருதுதான். பரவாயில்ல சாமி. நீங்க 100 பேர். எங்களுக்கு 100 பேத்துக்கு ஒரே தகை துட்டடை. உங்க தங்கச்சி புறக்காமி எடுத்துருக்கலாம் சாமி. ஏன் அப்படி சொல்ற? 100 பேருக்கு வீட்லயும் ஒரு பொண்ணு வந்து போச்சுன்னா எத்தனை வேட்டி எத்தனை மாலை எத்தனை கோடி எடுக்கிறது? தங்கச்சிக்கு செலவு கொடுத்துட்டீங்க. எவ்வளவு புண்டை சாமி. இல்ல நீங்க 100 பேர் 101 பேர் மொத்தமா. என் தங்கையோட 101 பிள்ளைகள் பிறந்து எங்க வாழ்ந்து வரீங்க? எந்த மாட்டை ஆண்டு வருகிறீர்கள்? நாடுங்க நாடு நாடு. நான் எந்த நாட்டை ஆண்டு வருகிறேன்? எங்க இருக்கிறீங்க சாமி?
பிள்ளையாக 101 பேர் பரதநாட்டிய மகாராஜனுக்கும் தாய் காந்தாரி அம்மைக்கும் 101 பிள்ளைகள் பிறந்து 101 பிள்ளைகள் பிறந்து ஆண்டு வரக்கூடிய நாடு எங்களுடைய நாடோ டெல்லி அஸ்தாபுரம். ஓ நாடு அஸ்தினாபுரம். ஐயா தில்லி என்று சொல்லப்பட்ட அஸ்தினாபுரம் சொல்றீங்க. அப்படி அஸ்தினாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய மாமன்னனாக இருந்தாலும் தாங்களுக்கு திருமணம் நடந்ததா சுவாமி? சந்தோஷமா கல்யாணம்? ஒரு நாடாளும் மன்னன். ஆமாங்க, நீங்க ஒரு நாடாளக்கூடிய அரசன். எனக்கு திருமணம் ஆகாதா என்ன? உங்க வாழ்க்கையிலும் உங்களுக்கு கல்யாண கருமாந்திரம் ஏதாவது? அப்படி ஒரு போட்டோ எடுத்து நாளைக்கு வீட்டுல மாட்டிக்கலாம். ஏங்க யார மாலையிட்டேன்? நீங்க யார கல்யாணம் பண்ணீங்க? நான் மாலையிட்ட எந்த தேவி பார்ப்பது என்று பெருந்துருவான். ஓ பான்மதி என்று சொல்லக்கூடிய பெருந்திருவான். அப்படி பெருந்துருவான திருமணத்தை செய்துருவாள திருமணம் செய்து அஸ்தாபுரத்தை ஆண்டாலும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? எந்த குறையும் இல்லையே உங்க வாழ்க்கையில? மனிதன் என்று பூவுலகில பிறந்தா ஆமாங்க, குறையில்லாத வாழ முடியுமா என்ன? முடியாது முடியாது முடியாது. உங்களுக்கு குறைகள் இருக்குது. யாரால எங்களுக்கு என்ன குறை? ஆமாங்க, என்ன குறை? என்ன பிரச்சனை உங்களுக்கு? எங்க அப்பாவோட உடற்பிறந்தவர்கள் 3 பேரு. ஓ 3 பேரு. ஆமா. சரிங்க, யார் யாரு? எங்க அப்பா திரதராட்டி மகாராஜன், திரதராட்டி மகாராஜன், என் நடப்பா பாண்டு மகாராஜன், மகாராஜன், கடைசி அப்பா விதுரன். ஓ விதுர மகாராஜன். 3 பேரு. என் நடப்பா பாண்டு மகாராஜன் கொஞ்சம் வந்தாரிய திருமணத்தை திருமணம் செய்து கட்டவனுக்கு பிறந்த குட்டக ஜாதிகள் பாண்டவர்கள் ஐவராஜாக்கள். ஓ பாண்டவர்கள் ஐவராஜாக்களா? ஆமா. சரிங்க, நாங்க 100 மன்னர்கள். நீங்க மொத்தம் 100 பேர். மொத்தம் 105 பேர். 105 மன்னர்களும். சரிங்க, டெல்லி அஸ்தாபுரத்துல ஒட்டா வாழக்கூடியவங்களுக்கு பாலபருவத்திலேயே பகை ஆரம்பமானது. சாமி அவங்க யாரு, நீங்க யாரு? அவங்க சித்தப்பார் மக்கள், நாங்கள் பெரியப்பார் மக்கள். ஏங்க சித்தப்பார் மக்களும் பெரியப்பார் மக்களும் ஒன்னா இருக்கக்கூடிய நீங்க உங்களுக்கு எதனால பகை வந்துச்சு? காலை இழந்த உடனே பள்ளிச்சாலை. ஓ பள்ளிச்சாலை. மாலையில விளையாட்டு, மாலையில் விளையாட்டு. விடுமுறை நாளிலே யுத்த பயிற்சி. அனைத்திலும் வந்த கட்டவனுக்கு பிறந்த குட்டக ஜாதியிலே ஜெயம் பெற்று வந்தார்கள். அந்த பாண்டவர்களை வெற்றி பெற்று வந்தாங்க. தோல்வியேற்று வந்தோம். சரி சாமி. நண்பா, ஐயா தோல்வியேற்ற கௌரவர்கள் நாங்க. சரி, பாண்டவரை விட்டு வைத்த அஸ்தாபுரத்துல பாதி ராஜ்யத்தை கொடுக்கணும். பாதி ராஜ்யத்தை கொடுக்கணும். எப்படி? பாதி ராஜ்யத்தை கொடுக்கணும். அதனால அரும்பா இருக்கிற போதே அழிக்க வேண்டும் பாண்டவரை. அழிக்க வேண்டும் பாண்டவரை. அப்படி சரிங்க, ஒரு நல்ல எண்ணத்தை மனதல எண்ணி. ஓ நல்ல, அதுதான் உங்க ஊர்ல நல்ல எண்ணமா சாமி? பாண்டவரை கொள்ள வேண்டி ஒட்டல்ல 1 கோடி வஞ்சனை. ஓ 1 கோடி வஞ்சனை. போகின்ற வழியில பொய்க்குழி, உளுந்து சாவட்டும். நடக்கின்ற தடத்துல நச்சு முள்ளு, குத்திட்டு சாவட்டும். உருகின்ற சாதத்துல விஷம், நுரதலிட்டு சாவட்டும். படுக்கிற பாயில பாம்பு, கொத்திட்டு சாவட்டும். இருக்கிற குளத்துல கூரூசி, குத்திட்டு சாவட்டும்னு செத்தார்களா? செத்துருப்பாங்களே, சாகவே இல்ல. அப்புறம் இப்படி ராஜசபையில் அமர்ந்த குறிப்பினர் பார்த்து இவங்க எல்லாம் பார்த்து பாண்டவருக்கு கௌரவருக்கு பகை நிறுத்து கொண்டே வருகிறது. சண்டை நீடிச்சுட்டே போகுது. சிறிதரத்தாரா பிரிக்க வேண்டும். பிரிக்கிறோம். அப்படி என்று பாண்டவருக்கு வாரணாவதம், ஓ மாரணாவதம். கௌரவருக்கு அஸ்தாபுரம், உங்களுக்கு அஸ்தினாபுரம். அப்படி என்று இருதரத்தாரா பிரித்து வைத்தார். சரி சாமி, விடுவேனா? விடுவீங்களா நீங்க? வாரணாவதத்துல என்ன செய்தேன்? அந்த பாண்டவர்களை வாரணாவதத்துல என்ன பண்ணீங்க? வாரணாவதத்துல அரக்கு நாள மாளிகை கட்டி, அரக்கு நாள் மாளிகை கட்டி, அரக்கு பஞ்சு விலகி என்று சொல்லப்பட்ட சரிங்க நெருப்புக்கு எதிரான பொருள். ஓ எது பட்டாலும் உடனே பத்திக்கிற மாதிரி. ஆமா. சரிங்க, அப்படி அரக்கு நாள மாளிகை கட்டி, மாளிகை கட்டி ஐவர்களுக்கு உணவளித்து, உணவளித்து அரக்குமா மாளிகையில உறங்க செய்து, புராசனன் என்ற மந்திரி அரக்குமா மாளிகை தீயட சொன்னேன். அரக்கு மாளிகை குபீர் என்று பத்தி எரிஞ்சது. அப்புறம் என்னங்க நடந்தது? பாண்டவர் இன்றோட மடித்தார், செத்துட்டாங்க. இனிமேல் நம்மளுக்கு எதிரியே இல்ல. ஆமா, சந்தோஷமா இருந்திருக்கு. ஆமா. அப்படி என்று அப்புறம் பாண்டவருக்கு செய்ய வேண்டிய ஈமச்சடங்குக்கு ரெடியான. ஓ ஈமச்சடங்குக்கு அப்ப எப்படி செய்து வருது? எப்படி செய்து வந்து? பாஞ்சால தேசத்தை ஆண்டு வரக்கூடிய பாஞ்சாலனுடைய மக. ஆமாங்க, அந்த பொக்கச்சரிக்கைக்கு சுயவரம், உடற்கிழந்த வில்ல வளைச்சு யார் பட்சத்தை இருக்கிறார வெற்றி பெண்ணா தரப்படும். அப்படி என்ன? பாஞ்சாலனுடைய சுயவர செய்தி. ஓ சுயவர செய்தி. ஈமச்சடங்கு அத்தோட நிறுத்தி, ஈமச்சடங்கு அதோட நிறுத்திட்டு புறப்பட்டேன் பாஞ்சால தேசம். போயிட்டீங்க உடனே அங்க. அனைவர்களுக்கு முன்ன நான் தான் வில்ல வளைத்தேன். சாமி வில்ல வளைச்சிட்டீங்களா? வில்ல வளைச்சதெல்லாம் வளைத்தேன். அப்புறம் கொஞ்சோண்டு பத்தாத தரையில கமுந்து விழுந்தேன். ஐயோ பாவம். என்னை கைத்தட்டி சிரித்தால் அந்த பொக்கச்சரிக்கை. ஐயாளி டேய் ஐயா, யார் வில் வளைத்தாலும் அவன் பொண்டாட்டி எனக்கு தான். யார் வில் வளைச்சாலும் பொண்டாட்டி நம்மளுக்கு தான். அப்படி என்று எதிர்பார்த்து கொண்டிருக்க அந்த சுயபுரத்தில் 5 பேர் பிராமண வடிவத்தில் அமர்ந்தவன் தான். சரிங்க, அதுல ஒருத்தன் கேட்டான் பாஞ்சாலன். எப்படி கேட்டா? பாஞ்சால மன்னா, இந்த வில்ல நான் வளைக்கலாமா? நாட்டு முதல் அரசவரை யார் வேண்டாலும் வளைக்கலாம்னா. ஆமா ஆமா ஆமா, யாருமே வளைக்க முடியாத வில்ல வளைச்சி மச்சத்தை அடுத்து வருமானத்தை கொடுத்த பொக்கச்சைக்கு கைபிடித்து வந்தான். வர்ற வழியில வழிமறைச்சேன். போயிடுவா. ஆமா, நீ ஒரு பிராமணன், ஆமாங்க, நான் ஒரு சத்திரியன். போவையா அப்படி என்று வழிமறைச்சு நிற்க அப்பதான் தெரியுது பாண்ட ஒரு சாவலங்கிற விஷயம். சாகலன்னு அப்பதான் தெரியுமா? அந்த பெருஞ்சோரித்துட்டு என்ன குண்டுமீய குடிச்சு குத்தானா
அப்பதான் அந்த புத்த பார்த்து தான் தெரிஞ்ச பாண்டவர் சாவணன். ஓ அந்த பீம் அப்படி குத்திட்டார். ஒருவன் வெண்வளைக்க 5 பேரும் அவளை திருமணத்தை செய்து கல்யாணம் பண்ணி அஸ்தாபனத்துல வந்து நாடு கேட்டார்கள். நாடு கொடுத்திருப்பீங்களே. எங்க அப்பாவுக்கு பிறவியில கண்ணு இல்ல. கொள்ளை மூட்டு பையனா வாயை கத்தி கடவாய் வரைக்கும் விட்டு கிழிச்சு விடுவேன். சரி சாமி. அப்படி கண்டில்லாத எங்க அப்பா பாண்டவர்களே அஸ்தாபனத்தை என் மகனுக்கு இளவரசு பட்டம் கட்டிக்கிட்ட துரியோதனனுக்கு. ஆமா 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 அப்படியே இருக்கடா அங்க. சரிங்க. அப்படி என்று வணக்க கை கட்டி காமித்தார். மூதாதிகள் ஏயாஜி மகாராஜா ஆண்ட காண்டவ பிரசவத்தை. சரிங்க. அந்த காண்டாவனத்தை அக்னி வானத்தினால தகன செய்து மாட மாளிகை கூடகோபுரத்தை அமைத்து அதுக்கு இந்திரபரசம் என்று பேர் சூட்டி அங்க சுகத்தோட வந்தாங்க. அவங்க சும்மா விட்டீங்களா? வேணா அங்க என்ன பண்ண? என்ன செஞ்சேன்? இந்தாண்ட வாங்க கொடுப்போங்க. சாமி அரசே, அந்த வந்த பாண்டவர்கள் நீங்க என்ன பண்ணீங்க? இந்திர பிரசவத்தில் இருந்த பாண்டவர்களை ஆமாங்க. அஸ்தாபனத்துல ஸ்ரீராக ஒரு மாளிகை அமைத்து ஆமாங்க. எங்க சித்தப்ப கையில வாட் இஸ் யுவர் நேம்? விஷ்ணு. இந்த வருஷம் நீ போலீஸ். பொய்யோலைய கொடுத்து அப்புறம் பாண்டவர் அஸ்தாபனம் வரவழைத்து அப்புறம் தந்திரமாக அந்த தர்ம பயண சூது மகளையை செய்ய செய்து சரிங்க. சூது மகளையில நாடினாங்க நவீன செங்கோல் அவனில செங்கோல் ஆடை ஆவரம் அணிமுத்து போட்டு அணிமுத்து கோட்டு தன்னையை தோற்றான் தன்னையை தோர்த்தான். தப்பி மார்கழியை தோற்றான் மார்கழி ஓர்த்தான். தம்பி மார்கழி தோர்த்தான். கட்டிய மனைவியும் தோற்றான். அப்புறம் கை கட்டி பணிமரமான என்ன ஓ அந்த தர்மர் அப்ப சொன்ன டேய் தப்பி துட்டாதா ஜெயனா புடிச்சு கட்டா அப்படியே வச்சா யார் தம்பி கூத்து பார்க்க வந்தவங்க எல்லாத்தையுமா? ஏன் காலையில தாள் விட்டு போகலையா? போற வண்டியில உள்ள பிடிச்சு போட்டுருவாங்க. சொல்றா. ஏய் கரையாண்டி எதுக்கு சாமி? சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க மகாராஜான்னு. ஐயா பார்த்து உட்காரு, சேரு உடைஞ்சு போயிரும். சோ நண்பா அஸ்தாவரத்துல ஆமா எல்லாத்தையும் பிடிச்சு வஜ்ரத்தூள்ல கட்டி எல்லாத்தையும் புடிச்சு வச்சிருந்து உள்ள கட்டி அந்த பக்கத்திற்கு சிகப்பிடிச்சு வச்சிருவோம். பாராசபையில மானப்பங்கம் செய்யணும். சரிங்க. அப்படி என்று சொல்ல அப்படின்னு சொல்ல அதே போல என் தம்பி திருச்சோதரன் தம்பி துர்ச்சோதனை பாட்டவர்களை பிடிச்சு வஜ்ரத்தூள்ல கட்டி அட உங்க தம்பி புளுத்தி வீரப்புலி
அந்த கொக்கச்சிரிக்கு சிகப்பிடித்து கொண்டு வந்தான் பாராசபைக்கு. அப்புறம் மாலா துயில் உறிஞ்சான் என் தம்பி. சரிங்க. அவளுடைய பெருவரல கூட காண முடியல. பெரியவர்ல கூட பார்க்க நம்முடைய முடியல. ராஜசபையில் அமர்ந்தது குறிப்பிடியோ. சரிங்க. சூதுமாடியில் நாட்டில் தப்பாட்டவர்கள் 12 வருஷம் வனவாசம். 12 வனவாசம். வாரம் டைக்காது வாசம் முடித்து வந்தா பக்குல பிரகாரம் பாஜி ராஜம் என்று சொல்ல. ஆமாங்க. அதே போல 12 வருஷத்தை முடிச்சாங்க. ஒரு சக்கியாது வாசத்தை முடித்தார்கள். நண்பா. ஆமா ஐயா. முதல் யாரை விட்டார்கள் நாடு கேட்க? யார நாடு கேட்டாங்க? உலகமாவுடைய விட்டார்கள் நாடு கேட்க. அப்புறம் நாடு கொடுக்க மறுத்தேன். அடுத்தது சஞ்சயனை விட்டார்கள் நாடு கேட்க. சஞ்சய் சாம்சன். ஆமா. சரிங்க. நாடு கொடுக்க மறுத்தேன். அந்த மண்ணாலய துடுப்பாலே அடிபட்டானே அந்த மாடோட்டு இடைய கண்ணு அந்த கண்ணன் தான் நாடு கேட்க. அப்புறம் கேட்கண்டா அண்ணா பாண்டவர் நாடு வர வேண்டும் என்றார். ஆமா. எனக்கு இருப்பது 11 கோடி சாலை. 11 கோடி சாலை. பாண்டவருக்கு இருப்பது 7 கோடி சாலை. 7 கோடி சாலை. அதனால மொத்தம் 18 கோடி சாலைக்கு 18 நாள் யுத்தம் நடக்கும். சரிங்க சரிங்க. அது யார் ஜெயபடுறாங்களோ நாடெல்லாம் போடான்னு. சரிங்க. அவன்கிட்ட வாக்குறுதி கொடுத்துட்டானே என்ன பண்ணீங்க? ஜெயபெற வேண்டுமே. ஆமா ஆமா. அப்படி என்று என் தாத்தா பிதாபகரை கூப்பிட்டு வரவழைத்து கேட்க நீ ஜெயபெற வேண்டும் என்றால் ஜெயபெற வேண்டும் என்றால் சகாதேவன் இருக்கிறான். ஆமா சகாதேவன் இருக்கிறான். அவனோட சாஸ்திர கத்துவா என்று சொல்ல. சரிங்க. அன்பா அரசே அதே போல நான் சாஸ்திர இரவோட இரவாக சென்று சாஸ்திரம் கத்து ஒருத்திக்கு ஒரு மகனாக இருக்கணும். ஆமா. எதிரோமம் படைத்தவனா இருக்கணும். ஆமாங்க. தாய்ப்பால் உண்ணாதவனா இருக்கணும். தாய்மாமனுக்கு எதிரியா இருக்கணும். சரி. அப்பேற்பட்டவனை கொண்டாந்து வீரமாங்காளிக்கு பலியிட்டா உம்பக்க ஜெயம் என்றான். சரிங்க. பிறகு என் தாத்தாவை வரவழைத்து கேட்க உலகத்துல இருக்கிற நாகக்கண்ணிக்கு மச்சுடுக்கு பிறந்த நல்லறவான் கொண்டு வந்து பலியிடு என்று சொல்ல. ஆமாங்க. அவனை பலிக்கு ஒருவேளை ஒரு சாம விட்டு மறுசாம வேலையில தந்திரமாக சத்தியத்தை பெற்று பலிக்கு வர சொல்லி வந்தேன். அந்த மாடோட்டு இடையனுடைய சூழ்ச்சினால நாளை கூட வேண்டிய அமாவாசை என்றே குட்டி பாண்ட ஒரு பக்கம் பலியானா. நந்தா அரசே பட்டத்து வெள்ளையானையை வெட்டி நான் என் ஆயுதத்துக்கு பொட்டு வைத்து 1000க்கு பொட்டு வைத்து ஒரு கேத்திர வீட பூமியில பாண்டவர் கிழக்கு முகமாகவும் கௌரவர்கள் மேற்கு முகமாகவும் யுத்தத்தை ஆரம்பித்தோம். சரிங்க. முதல் நாள் யாருக்கு சேனாதிபட்டத்தை கொடுத்தேன்? யாருக்கு சேனாதிபதி மட்டும் கொடுத்தீங்க? எங்கள் பிதாமகர் சரி விஸ்வாச்சாரிக்கு சேனாதிபட்டத்தை கொடுத்தேன். பீஸ்வருக்கு கொடுத்தீங்க. 10 நாள் வரைக்கும் என் பக்கம் அணிவகுத்து சண்டை செய்தார். 10 நாள் சண்டை செய்தார் பீஸ்வர். 10ஆம் நாள் சண்டையே 10ஆம் நாள் சண்டையில செகடியிட்ட படத்தினால ஆமா என் தாத்தாவை அன்பு படிக்கல சாய்த்தான் அந்த அர்ஜுனன் சாய்த்து விட்டார். 11ஆம் நாள் சண்டைக்கு யாருக்கு சேனாதிபட்டம் கொடுத்தேன்? யாருக்கு கொடுத்தீங்க பட்டம்? என் குலகுருவாகப்பட்ட தோளாச்சாரிக்கு சேனாதிபட்டத்தை கொடுத்தேன். சரி சாமி. அண்டா ஐயா 16ஆவது நாள் சண்டை முடிஞ்சு போச்சு. நேற்று சண்டையில என் குலகுருவாகப்பட்ட துரோணாச்சாரியம் அடித்தார். எல்லாம் அடிச்சிட்டாங்க. ஆமா. ஏன் சாமி மீதி யாரு? சேனாதி சேனையெல்லாம் அடித்தது. ஓ சேனாதி சேனை எல்லாம் அடிஞ்சிருச்சு. என் தம்பிமார்கள் 99 பேரும் அடித்தார்கள். உங்க சேனாதி சேனை எல்லாம் செத்து போயிட்டாங்க எல்லாரும். என் சேனாதி சேனை எல்லாம் செத்து மடித்தது. இன்னும் எத்தனை பேர் இருக்கிறீங்க? என் தம்பிமார்கள் 99 கொடுக்க போயிட்டார்கள். ஐயா என்ன மிஞ்சி இருப்பது யாரு? நீங்க மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க? இன்னும் 4 பேர் இருக்கிறோம். என்னது 4 பேரா? யார் யாரு 4 பேரு? இந்த பாவி துரியன் நான் ஒண்ணு. நீங்க ஒண்ணு. என் மாமன் ஜெகன் மாமன் ஒண்ணு. உங்க ஜெகனி மாமா ஒண்ணு. எங்களுக்கு அண்ணன். உங்க அண்ணன் அங்கு தேசத்துக்கு மன்னன் யாரு? கர்ண மகாராஜன் ஒன்று. அண்ணன் கர்ண மகாராஜா ஒண்ணு. என் மாமன் ஜல்லியன் ஒன்று. இன்னும் நீங்க 4 பேர் தான் உயிரோட இருக்கிறீங்க. என் பக்கம் இருப்பவர்கள் 4 பேர் தான் இருக்கிறோம். ஏன் சாமி நீங்க எப்ப சாமி சாவங்க? நாடாள பிறந்தவண்டாங்கிற நானு சாவே கிடையாது ஐயா. அதனால இன்னைக்கு யாருக்கு? இன்னைக்கு 17ஆவது நாள் யுத்தம். ஓ இன்னைக்கு 17ஆம் நாள் சண்டை. ஆமா ஒரே சண்டை. 17ஆவது நாள் சண்டைக்கு ஆமா யாருக்கு சேனாதி பட்டத்தை கொடுக்க போறேன்? யாருக்கு கேள கூதி பட்டம் சொல்லு நானும் வரேன். சேனாதிபதி பட்டம் எங்க அண்ணன் அங்கு தேசத்துக்கு மன்னன் கர்ண மகாராஜனுக்கு சேனாதி பட்டத்தை கொடுத்து இப்போது உடனே போகணுமா சாமி? ஆமாப்பா ஆயிட்டுங்க. அதனால இன்னைக்கு 17ஆவது நாள் யுத்தத்துல சரிங்க பாண்டவரை கருவறுத்து வருவாரு அண்ணன் கர்ண மகாராஜன். எல்லாத்தையும் கொண்டு விடுவாரு. ஆமா. அதனால நான் அங்கு தேசம் போகணும். சரிங்க. என் மனைவியாகப்பட்ட பார்வதி என்று திருத்துருவாந்தபுரத்துல இருக்கிறா. சரிங்க. அது சீக்கிரம் அழைத்து வா. உடனே கூட்டிட்டு வரேன். மேலான கற்பூர் வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த இன்னும் செல்வம் யூடியூப் சேனல். ஆமா ஆமாங்க. நம்மளை எங்கும் உலகம் எழுது ஒளிபரப்பு செய்து வரக்கூடிய நம்மளுடைய நாடக கலையை வளர்ச்சி செய்ய ஆமா செல்வம் யூடியூப் சேனல். ஆமா உங்களுக்கு அதான் எங்க நாடகத்தை பார்க்க கூடாதுன்னா அந்த நாடகத்தை பாருங்க. அதுல அதனால நம்மளை எல்லாம் ஒரு
புகைப்படமாக எடுத்து உலகம் முழுவதும் நம்மளுடைய நாடகத்தை ஒளிபரப்பு செய்கிறார். யாரு? நமது செல்வம் ஐயா அவர்கள் யூடியூப் சேனல். ஆமா, ஏன்னா நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தை பெற்று இன்னும் அவர் செய்ய தொழில் இந்த காளியம்மனுடைய அருள் பெற்று என்று மென்மேல உயர வேண்டிய ஆண்டவனை பிரார்த்திக்கின்றோம்.